கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளெக்ஸ் சார்பாக மினி மாரத்தான். கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் சகோதயா கூட்டமைப்பு சார்பாக மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் பல்வேறு விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 44வது கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு நடத்திய மினி மாரத்தான் போட்டி கோவை நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் நடைபெற்றது. ரன் ஃபார் பீஸ் உலக அமைதியை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை ஆயுதப்படை பிரிவு துணை ஆணையர் ராஜ்கண்ணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். 14, 16, 19 வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. இதில் சுமார் 75 CBSE பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றனர். முன்னதாக நடைபெற்ற மினி மாரத்தான் துவக்க விழாவில் கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சேர்பர்சன் நவமணி மற்றும் நிர்வாகிகள் சுகுணாதேவி, ஞான பண்டிதன், சாம்சன், டாக்டர் அபிஷேக் ஜாக்சன், வித்யாசங்கர் மற்றும் மாரத்தான் ஓட்ட ஒருங்கிணைப்பாளர் சந்திரன், கருணாம்பிகேஸ்வரி, பிரேமா ஷெர்லின் உள்பட கோயம்புத்தூர் சகோதயா காம்ப்ளெக்ஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நேரு ஸ்டேடியம் நுழையும் வாயில் அருகே இருந்து தொடங்கிய இந்த 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி ATT காலனி, கிளப் ரோடு, RDO சாலை, அண்ணா சாலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கத்தை திரும்பவும் வந்தடைந்தது. தொடர்ந்து மாரத்தான் நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
Coimbatore Sagodhya Schools complex of 190 schools. Today, the students are participating in the mini marathon race to for the uh, run for the peace, and 50 schools are participating, and our team is working for the past 10 days for the arrangements, and we are every year we are conducting this. This is one of the mega event where the students and all the parents are very interested to make their children to participate in this event. And this is not only for peace, this will also helps to create an awareness among the students how they have to be healthy and fit for active life, and that's what. And we have with our team of office bearers, and we wish all of them a very successful event today. And our second one under 16 boys, third one under 14 boys. Children, those who are over here, please. I wish all the children a very best of luck for this event. சுமார் 190 பள்ளிகளை கொண்ட எங்கள் கூட்டமைப்பில் இன்று சுமார் 50 பள்ளிகள் பங்கேற்கின்றனர். சுமார் 1200 மாணவர்களும் 60 ஆசிரியர்களும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நமது கோயம்புத்தூர் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் உதவி கமிஷனர் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க உள்ளனர். இந்த மராத்தான் மட்டுமல்லாமல் சகோதயா மூலமாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்லட்டிக் மீட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீட்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய விளையாட்டு திறனை வெளிப்படுத்தினார்கள். இந்த சகோதயா கூட்டமைப்பு மூலம் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வு செய்யப்படுகிற மாணவர்கள் தேசிய அளவில் கூட வென்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விளையாட்டை ஒரு கேரியராக முன்னெடுப்பதில் நீங்கள் சகோதயா கூட்டமைப்பு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு ஊக்கம் தந்த அத்துணை சகோதயா ஆபீஸ் பேரர்ஸ் அவர்களுக்கும் எல்லா அத்தனை பேருக்கும், எங்கள் சேர்பர்சன் அம்மணி மேம் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி கொள்கிறோம். மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.